சிந்து பைரவி நிபுணமும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பைரவி. அன்னபூரணி பைரவி கிட்ட எப்படியாச்சு என் பையனை வெளியே எடுத்துரு பைரவி, ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த சம்பத்தை அவன் கொலை பண்ணியிருக்க மாட்டான் எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பையன் அப்படி பண்ணவே இல்லை, என்னுடைய வார்த்தையை மீறியும் அவன் ஒரு விஷயம் செய்யவே மாட்டான் அப்படின்ட்டு அன்னபூரணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அழுகாதீங்க, நான் ஆறுமுகத்தை வெளியே எடுக்கிறேன், நீங்கள் இப்படி அழுது உங்களுடைய உடம்புக்கு ஏதாச்சும் ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க. இல்லை நான் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு, யாரோ ஆறுமுகத்தை வேணும்னே பழி வாங்குற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, யார் என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பா ஆறுமுகத்தை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. நான் எடுக்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க, நான் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. உடனே வந்து நீ என்ன நினைச்சாலையும் அது நடக்காதுடி, கண்டிப்பா உன் புருஷன் வெளியே வர போறது இல்லை, அவன் ஜெயிலே கிடந்து சாக வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மகா பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இசைக்கு இருந்துட்டு என்னக்கா எப்படி நான் பண்ண விஷயம், இசைக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கடா, ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவன் ஜெயிலுக்கு போவான்னு நினைக்கல, எப்படியோ அந்த ஆறுமுக ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த அன்னபூரணியை அந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, சீக்கிரமா வந்து நம்ம நினைச்சதான் நடந்துருண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உன்னாலதான் அந்த சம்பத்தை வந்து கொலை பண்ணி அந்த இடத்துல இருக்கான், ஆனா ஆறுமுகம் அதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அந்த கொலையை பண்ணவன் நீ தானே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பைரவி இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இனி பைரவி என்ன செய்ய போறாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.